ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இரவு ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு. ராணவுக்கும் முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் மற்றும் ஜாக்லின் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கான்வர்சேஷன். அதில் ராணவ் அவர்களை ஸ்பாயில்டு கிட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபக் அவர்களும் மஞ்சரி அவர்களும் விமர்சித்தார்கள். அதற்கு ஜாக்லின் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னாங்க. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதாவது முத்துக்குமரன் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணார், இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து இந்த இது தப்பு பண்ணிட்டாங்க, இந்த டைமில் அவங்க பேசுனது ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி நான் கேட்டேன், அப்போ வந்து தவறாக பதிலளித்தாங்க, அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நீ மட்டும் உன் பையனை வந்து இந்த மாதிரி வளர்த்துறாத, அவங்க அம்மா பண்ண தப்பை நீ பண்ணாத ஆணித்தரமாக சொல்லிவிட்டு அடுத்து கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ராணுவ பேசுவாப்புல, இந்த மாதிரி ரொம்ப தப்பாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாப்புல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள், நான் சும்மா ஜஸ்ட்டு ஒரு வாதமாக தான்டா உனக்கு வந்து கொடுத்தேன், அதாவது கன்ஃபார்மாக சொல்லலை, உனக்கு இப்படி எனக்கு தெரியுதுங்கிற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை மாற்றுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பியூர் வேர்ட் பிளே ஃப்ரம் முத்துக்குமரன் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து காட்ட போகிறோம். ஸோ ரொம்ப கிளவரான ஒரு மூவ். அதாவது ஒருத்தனை பேசிட்டீங்கன்னா நான் இப்போ தப்பாக பேசிட்டேன்டா, சாரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா கூட நம்ம வந்து ஓகே ஜென்யூன் சொல்லிடலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி பேட். ஸோ ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் முத்து, மஞ்சரி, தீபக் மற்றும் ஜாக்லின். ஏன்னா இந்த 4 பேருமே பொட்டன்ஷியலான ஒரு டாப் பிளேயர்ஸு. ஒய் தே ஆர் லூசிங் தேர் கேம், அதாவது அது அவங்களுடைய பர்சனல், யாருடைய அம்மாவை பற்றியும் யாருடைய வளர்ப்பை பற்றியும் பேசுவதற்கு ஒருத்தனுக்கும் உரிமை கிடையாது, அதை பேசவும் கூடாது அப்படிங்கிறது ஆணித்தரமாக நான் வந்து சொல்கிறேன். அது மிக 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 கொடூரமான ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும். உதாரணத்துக்கு சீசன் 4 ஆரி அவர்களுடைய வளர்ப்பு சரியில்லை, என்ன வளர்த்துருக்காங்க வர அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. அது வந்து பெரும் கொந்தளிப்பாச்சு. அதே மாதிரி இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து உருவாக போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், இந்த டாபிக் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி வந்து ஸ்பாயில்டு கிட், இவங்க வந்து ஸ்பாயில்டு பிராட். அதாவது என்ன சொல்கிறாரு தீபக், எனக்கு அப்படியே புரியுது, அவன் பார்த்தாலே அவன் கண்ணு ரியாக்ஷன்லேயே எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாரு. எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம மஞ்சரி சொல்கிறாங்க. அடுத்து ஜாக்லின் சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்களா, அடடா செல்லம் பாசம், அம்மா ரொம்ப கெடுத்து வச்சுருக்காங்களாம். யார் இப்போ சொன்னது பார்த்தீங்களா, ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. நான் அம்மா வந்து ரொம்ப ஒன்று கெடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஒப்பீனியன் கிடையாது, இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. நான் அவங்க அம்மா ஒன்று கெடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒப்பீனியன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ், இது எப்படி மாற்றுறாங்கன்னு பாருங்கள். முத்துக்குமார், அதாவது நாளைக்கு ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அவங்க அம்மா கொடுத்த செல்லத்தோட அதோட சமமான கண்டிப்பையும் சேர்த்து கொடு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஓகேங்களா, நிஜமாக சொல்கிறேன் அப்படின்றார். நிஜமாக சொல்கிறேன், ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் இஸ் நாட் ஒப்பீனியன். நிஜமாக எனக்கு சொல்கிறேன், நான் இதை பண்ணு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது கிடையாது. நான் உனக்கு சொல்கிறேன் அதை எடுத்துக்கோ அப்படிங்கிறது கிடையாது. நீ எடுத்துக்கோ அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாப்புல. நல்லா கவனிங்க. இங்கே பாரு, என்ன அப்படிலாம் வளர்க்கலப்பா, என்ன எங்கள் அப்பாவும் அப்படி தான் இருந்தார், கண்டிப்பாக வளர்த்தார், எங்கள் அம்மாவும் அப்படி தான் வளர்த்தாங்கன்ற மாதிரி ராணுவ வந்து திருப்பி ஒரு பாயிண்ட் சொல்கிறாப்புல. ஸோ அது பண்ணதுனால தான் நீ வந்து கொஞ்சம் ஒழுங்காக இப்போ இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், அதாவது தங்கச்சியை வந்து ஒழுங்காக இது பண்ணல, இவனை வந்து பொத்தி வளர்த்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து சொல்கிறாங்க தங்கச்சியை வளர்க்கலன்ட்டு. அது இங்கே வந்து அவங்க சொல்கிறது. பட் எனக்கு இருக்கிற எல்லா ப்ரிவிலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தங்கச்சிக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேவா, அது வந்து தப்பாக பண்ணாதீங்க நீங்கள், அது வேறு மாதிரி நீங்கள் திருப்புறீங்க அப்படின்ற மாதிரி ராணுவம் சொல்லும் பொழுது தீபக் வந்து என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறியா, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அதுக்கு தான் நான் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே நீ இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற அப்படின்ற மாதிரி தீபக் வந்து கேட்பார்.
அதாவது நான் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்றாங்க. உடனே முத்துக்குமரன் அதாவது தீபக் சொல்றாரு, "அப்படிதான் இது, அப்படிதான் நடக்குது. உன்ன பார்த்தாலே அப்படிதான் தோணுது." அப்படின்ற மாரி அவர் வந்து அவரும் கருத்து தான் வைக்கிறாரு. அதாவது ஓப்பனா இதுதான் பண்ண போறோம் அப்படின்றத சொல்றாரு. இந்த மாரி உன்ன வளர்த்துருக்காங்க. இது தவறாக இருக்கு அப்படின்றத ஓப்பனா சொல்றாங்க. இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க வந்து பண்றாங்க. இப்ப இந்த மாரி அவங்க கேட்ட பிறகு கமெண்ட் இந்த மாரி போயிருக்குன்றதுக்காக நீ கிளாரிஃபை பண்றியான்னு சொல்லி ராணாவிட்ட கேட்குறாரு. அதுக்கு உடனே ராணா வந்து இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்றாரு. அது முத்து. அவர் அதாவது ரொம்ப ஆபத்தா இருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க முத்துக்குமரன். உன்ன சப்போர்ட் பண்ற விதம் வந்து எனக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு. உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க சைடுல. எல்லாரும் நல்லா கவனிங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க. அதாவது அவன் சொல்றான், "டேய் அது எப்புட்றா செல்லம் குடுக்குறது ஆபத்துன்றீங்க? இவ்வளோ நேரம் பார்க்காம இருந்திருக்காங்க. அதனால வந்து என்ன வந்து இப்படி பண்றாங்க. அதுல என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அங்க தான் அவங்க அம்மா மாத்திக்கிட்டாங்க. நல்லா கேளுங்க. ஸோ ஸ்கூல்ல அவங்க கேட்பாங்கல்ல, அதாவது உங்க கொலை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஓகே என் பையன் கொலை பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு. ஞாபகம் இருக்கா? அவங்க அம்மா சொல்லுவாங்க. அத தான் மென்ஷன் பண்றாரு ஸ்கூல்ல படிக்கும்பொழுது. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க கேட்ட கேள்வி, அதாவது ஒரு ஃபேமிலியா அவனுக்கு ஃப்ரீயா விடாம, சும்மா சும்மா நொய் நொய் நொய்ன்னு காலைலேருந்து கேள்வி கேட்டுருந்தானுங்க. அவன பத்தி. அவனா கேட்க சொன்னா, ராணாவா கேட்க சொன்னா, அந்த மாரி கேள்வி கேளுங்கடான்ட்டு. இவங்களா வந்து முடிவு பண்ணி கேட்டாங்க. காலையிலயும் வந்து நிம்மதியா இருக்க விடல அவன. வேறுக்கிட்டே இருந்தானுங்க, மட்டம் தட்டிட்டே இருந்தானுங்க. இப்பயும் வந்து உட்காந்து சுத்தி உட்காந்துக்கிட்டு மட்டம் தட்டிட்டே இருக்கானுங்க. இதுல சௌந்தர்யா மட்டும் தான் எதுவும் கேட்கல. அப்படியே அமைதியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க அதில். எல்லாம் ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணுறான் அவன். அப்படிலாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது இவன் என்ன சொல்கிறான்னா, அடிபட்டிருக்கு அதனால் அவன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அம்மா அப்படி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அதாவது எப்படி வந்தாலும் சரி, அடிபடாமல் வந்திருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற மாதிரி தான் உனக்கு அம்மா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது ஆமாண்டா ஆப்வியஸாக அப்படி தானே இருப்பாங்க. வேறு வழி இல்லைடா, எங்கள் அம்மா பாசம் அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பேசிட்டாங்களா. ஸோ இப்போ என்ன ஒரு மேட்டர்னா இதில் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இவனை ஒழுங்காக வளர்க்கல அவங்க அம்மா, கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க ரொம்ப. இவனுக்கு நல்லது இது பண்ணி சொல்லி தரல. ப்ளஸ் வந்து பார்த்து வளர்த்துருக்காங்க. அதாவது ரொம்ப ரொம்ப இப்படி பார்க்கும்போது பயங்கரமாக தெரியுது எவிடென்ட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கடுத்து ராணவ் வந்து கேட்பான், இந்த மாதிரி நீங்கள் அம்மாவை பற்றி சொன்னது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன்ட்ட கேட்பான். அப்பயும் வந்து முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சும்மா ஒரு இதுக்கு தானே சொன்னேன், நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலை, நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு உங்கள் அம்மா இப்படி இருக்காங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுங்கிறத அவன்கிட்ட சொன்னேன், அதுக்கடுத்து நீ சொன்னேன்னு நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றார். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல சொல்ல வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது நிஜமாவே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ முத்துக்குமரன் இந்த இடத்தில் தீபக்கும் சைடில் இருந்து வந்து அடித்தது, ஜாக்கு மஞ்சரி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கு கோவம் வந்துடும். அப்போ நீ எதுக்கு திருப்பிட்டு இருக்க இப்போ என்கிட்ட அப்படின்ற மாதிரி அதுக்கு சண்டைக்கு வருவாங்க. அவன் சொல்லுவான், அந்த மாதிரி தப்பாக இருக்குது நீங்கள் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க என்ன அப்படின்ற மாதிரி. ராணவ் வந்து அவனுக்கு உண்டான அந்த காயத்தை வந்து கேட்பான், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முத்துவன் சொல்லிட்டு இருப்பார், விளையாட்டு தாண்டா விட்றா, நான் வந்து இதை வந்து நான் சீரியஸாக பேசல அப்படின்ற மாதிரி. இல்லை அது வந்து பேசுனது அப்படி தான் இருந்தது, நீங்கள் பேசுனது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பாசம் அதுக்கு பண்ணுறா இருக்குது, என்னை வந்து செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, நான் வந்து ஸ்பாயில் டிக்கெட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்கன்னொடனே, இல்லைடா அது வந்து எனக்கு அப்படி தோணுச்சுங்கிறத தான் சொன்னேனே தவிர அது கன்ஃபார்ம் இல்லை, அவன்கிட்ட நான் கிளாரிட்டி கேட்டுக்கிட்ட பிறகு நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை ப்ரோ அந்த டைமில் நீங்கள் அப்படி தான் சொன்னீங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறான். அப்புறம் வந்து சரி ஓகே நீங்கள் ஓகே அப்படி தான் சொல்லலை, சரி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாகிட்டான். அது என்ன நாங்களாம் என்ன உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அவனை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம் அதுதான் பண்ணுறீங்கன்ட்டான் ராணவ். உடனே அதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியதில்லை, நீ தான் அப்படி எங்களை நினைக்கிற அப்படின்றான் ஜாக்லின். அப்போ திருப்பி அடிக்கிறான், இந்த மாதிரி அப்படிலாம் இல்லை நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து வளர்ப்பை பற்றி பேசுவதற்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரோ இல்லை வந்து ஒப்பீனியனாக வைக்கிறாரோ அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இன்னொருத்தருடைய வளர்ப்பை பற்றி இந்த பிக் பாஸ் வீட்டில் பேசுவதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை. அதனால தான் சீசன் 4 ஆரியை பேசினா சம்யுக்தாவை எலிமினேட் பண்ணாங்க, ஒரு என்ன வளர்த்துருக்காங்க வளர்ப்பு சரி இல்லைன்னு சொன்னதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறது, இதை வந்து செஞ்சுருக்க வேண்டாம் தீபக் அண்ட் மஞ்சரி. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.